சிவகங்கை மாவட்டம் மல்லல் அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறைக்குள் 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு கத்தி குத்து. வகுப்பறைக்குள் அமர்ந்து இருந்த +2 மாணவர்கள் இருவரிடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மல்லல் அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறைக்குள் 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு கத்தி குத்து. கடந்த வாரம் தன்னை அடித்த +2 மாணவனை சக மாணவன் திருப்பி தாக்கியுள்ளார். தன்னை தாக்கிய மாணவனை பழிவாங்கும் நோக்கில் சக மாணவன் கத்தியால் குத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் கண்ணன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள், மாணவனின் தற்போதைய நிலை என்ன, அது குறித்தான விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சாத்தரசங்குட்டை அருகே உள்ள மல்லல் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 12ஆம் வகுப்பில் பயிலும் இரு மாணவர்களுக்கிடையே முன்னுறவு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு மாணவன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மற்றொரு மாணவரை குத்தியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த மாணவரை ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து வந்த சிவகங்கை தாலுகா காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளி வளாகத்திலேயே மாணவர்களிடையே ஏற்பட்ட இந்த மோதல் கத்திக்குத்து சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்தி எடுத்து குத்திட்டு யாரு திருமுருகன் சும்மா பெஞ்சில் உட்கார போயில கத்தி எடுத்து குத்தி. என்னைக்கு நடந்தது? எப்போ நடந்துச்சு? இப்போ காலையில். இன்னைக்கு காலையில் எதுவும் பிரச்சனை உனக்கு? அவனுக்கு முதல்ல போன வாரம் திங்கக்கிழமை சும்மா போயில அவன் அடித்தேன். அதுக்கு நான் எனக்கும் அவனை அடிச்சு. அதுக்கு இப்போ இன்னைக்கு கத்தி எடுத்து குத்தி.